இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு, அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஆன்மாவின் தேவனுடைய திருத்தொண்டனின் ஊழியக்காரனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பயனடைந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய பங்கேற்பு, பயனளிப்புக்காக அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். 2 வாரமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், கோயில்களில் நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், ஆரம்ப நிலை என்பதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். பைபிளில் இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எபிரேயர்கள் திருமுகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து இதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மார்க் நற்செய்தி 4ஆவது அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சீடர்கள் இயேசு ஒரு படகுல என்ன செய்வாங்கன்னா கடலுக்குள்ளே பயணமாகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய புயல், கடல் கொந்தளிக்கும், கடல் சீற்றம். கடல் கொந்தளிச்சு கடல் சீற்றத்தில் படகே தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்கும். சீடர்கள் எல்லாம் பயந்து, ஐயோ சாக போகிறோமே, அதனால் போட்டில் இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அவங்க முயற்சியெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் போட்டு என்ன செய்யுது, மூழ்கிற நிலையில் இருக்குது. ஆனால் இயேசுநாதர் அந்த போட்டில் இருக்கிறார். ஆனால் அவர் சூப்பராக என்ன செஞ்சிருக்கிறாருன்னா உள்ளே உறங்கிட்டு இருக்கார். தலையினை வைத்து தலையினில் தலை வச்சு நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறார். அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்போ என்ன செய்கிறாங்கன்னா தட்டி எழுப்புறாங்க, இயேசுவே எழுந்திரும், நாங்கள் சாக போகிறோம், கடல் சீற்றம், கொந்தளிப்பு, புயல், அதனால எந்திரியும், எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது இயேசுநாதர் எந்திக்கிறார். எந்திரிச்சு அவர் என்ன செய்கிறார்னா காற்றை அதட்டுகிறார். காற்றை சும்மா இரு, அமைதியா இரு. ரொம்ப பேசக்கூடாது, பைய பேசணும்னாங்க அவங்கலாம். ஆனால் நமக்கு முடியாது. பேசலாம், அமைதியா இரு, இறையாதே அப்படின்ன உடனே காற்று அதட்டுதாரு. காற்று அப்படி இணைச்சுது. கடலை பார்த்து, கொந்தளிக்கிற கடலை பார்த்து சொல்றாரு, சும்மா இரு அப்படிங்கிறாரு. அது அப்படி இணைச்சுது, சும்மா அப்படியே செயலிழந்து போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா காற்றுக்கு கட்டளையிடுறாரு, காற்று அப்படியே இணைச்சுது, வீசாம அப்படியே நின்றுச்சு. கடலை கொந்தளிக்கிற கடலை பார்த்து என்ன செய்கிறாரு, அலை அப்படியே என்ன செஞ்சிருக்கு, அமைதியாக அணிஞ்சிருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தை பார்க்குறாங்க. இயேசுநாதர் சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, எதுக்குடா பயந்து சாவுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல கடவுளுடைய ராட்சியத்தை அங்கே சொல்கிறார். அதுக்கடுத்து கசரை ஊருக்கு அங்கே போகிறாரு. ஒரு பிசாசு பிடிச்சவனை அவர் என்ன செய்கிறாருன்னா பேய ஓட்டுறாரு. அது இருக்கட்டும். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன், நல்லா நீ கவனிக்கணும். இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள குழப்பமாக இருக்குது. கடவுள் இருந்தால் ஏன் நமக்கு இப்படி கஷ்டம் வருது, கடவுள் இருந்தால் ஏன் நமக்கு இப்படி நோய் வருது, கடவுள் இருந்தால் நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, கடவுள் இருந்தால் ஏன் நமக்கு இப்படி விபத்துக்கள், ஆபத்துகள் வருது, கடவுள் இருந்தால் ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு மரணம் ஏற்படுகிறது, கடவுள் இருந்தால் ஏன் தொழிலில் நஷ்டம், கடவுள் இருந்தால் ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படி எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்கு, எதுக்கு நம்ம வாழ்க்கை இப்படி போச்சு, எதுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கிறோம். பெரும்பாலும் இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் தனித்து இருக்கிறார்கள், தனித்து கைவிடப்பட்டு நிற்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு யார் உதவி செய்வா அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் தனிமை நிலையிலே. ஒத்துக்கிறீங்களா? கடைசி காலத்தில் நம்மளை பிள்ளைகள் பார்க்குமா, இல்லை இந்த புருஷன் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருப்பா, இந்த பொண்டாட்டி கடைசி வரைக்கும் நமக்கு என்ன செய்வாளா, வேலை பார்க்கறதுனால என்ன செய்கிறா, சாப்பாடு கொடுக்குறா, வேலை பார்க்கல, நம்மகிட்ட இருந்து வருமானம் சம்பாத்தியம் இல்லைன்னா என்ன செய்வாளா. அதே மாதிரி தான் மனைவி மாறும் பெண்களும் நினைக்கிறாங்க,
சமைச்சு போட்டதுனால, துணி துவைச்சு போட்டதுனால, அவங்களுக்கு சொன்னொடி எடுபடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளை நீங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, வீட்டில் ஒரு பொஞ்சாதின்னு இணைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் மதிப்பு இல்லை, நம்மளுடைய சொல்லுக்கு என்ன கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஏதோ ஒரு பேருக்கு வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு கேள்விக்குறியோடு, ஒரு கொஸ்டினோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே தான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். இந்த உலகம் இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல் மனுஷன் செஞ்ச பாவம், முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால் உண்டான சாபம், முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஆன்மா என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு. இதுதான் சொல்கிறேன், மருத்துவர்கள் கைவிட்டு நிற்கிற நேரத்திலே இந்த சரீரம், கண் அதனுடைய தன்மையை இழந்து இனி பார்வை அடைகிறதற்கு, இதை சரி பண்ணுறதுக்கு முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையிலே, காலகட்டத்திலே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், எனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை தட்டுகிறேன். ஜீசஸ், இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கைதிட்டுக்கலாம், அப்போ நல்ல கரங்கைத்து கழிச்சு, நல்ல கைதி கழிச்சு. பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம உழைக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்ம கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், இப்படியெல்லாம் நம்ம இணைஞ்சிருக்கிறோன்னா அதனால் வாழ்ந்துடலாம், நம்ம நல்லா வாழ முடியும், வேலை இருக்குது, விவசாயம் இருக்குது, வருமானம் இருக்குது, பென்ஷன் வருது, இப்படி நான் கலெக்டராக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கிறேன், இன்னொன்று ஐடியில் வேலை செய்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையை நம்பி, தன்னுடைய வருமானத்தை நம்பி, சொத்தை நம்பி, வீட்டை நம்பி, புருஷனை நம்பி, பொண்டாட்டியை நம்பி, உடலை நம்பி, கை காலை நம்பி இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு பெரிய மமதையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, என்னை பிரிந்து உங்களால் என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க, கடவுள் சொல்றாரு, ஏய் இந்த உயிருக்கு, இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய உயிர் நான் தாண்டா, அந்த உயிருக்கு கொடுத்தது நான். நீங்க நினைக்கிறீங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த கண் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு நேரமும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பார்வை தெளிவாகி கொண்டே இருக்கு. இந்த உடலுக்கு கடவுள் இந்த கண்ணை குணப்படுத்தக்கூடிய, கண்ணில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி புண்ணாயிடுச்சு, இந்த புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த உடலுக்கு இருக்கிறது. நம்ம உடம்புல அடிபட்டு காயப்பட்டு கை ஒடிஞ்சு போவோம், இல்லை கால் சதையெல்லாம் செதைஞ்சு போவோம். இது மறுபடியும் இந்த சதை மேவி அது வளரக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த உடம்புக்கு இருக்குது. கடவுள் அப்படி என்ன செஞ்சுக்கிறாருன்னா, உயிரையும் இந்த உடலையும் அவர் இப்படி அழகாக படைச்சிருக்கிறார். அதனால் கடவுளை பிரிந்து, கடவுளை மறந்து இன்னைக்கு ஒரு மனிதன் வாழும்போது நிறைய இழப்புகளை என்ன செய்கிறான், சந்திக்கிறான், நஷ்டங்களை சந்திக்கிறான், கஷ்டங்களை சந்திக்கிறான், உடல் இழப்புகள், காற்றில் இருந்து பாதிப்பு, காற்றை செயலிழந்து போகுது, கிட்னி செயலிழந்து போகுது, உடல் உறுப்புகள் என்ன செய்யுது, கை செயலிழந்து போகுது. இப்படி இந்த செயலிழந்து போன உறுப்புகளை, செத்து போன செல்களை செயல்பட வைக்கக்கூடிய சக்தி தான் நம்முடைய உயிர், ஆன்மா. கைதை என்ன செய்யலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்து சகோதரர், திருச்செந்தூர் முருகன் குரூப்பில் உள்ளவர், கடவுள் இருக்கிறார்னா அவரை பற்றி எப்படி நம்ம அறிகிறது, கடவுள் எப்படி செயலாற்றி கொண்டு இருக்கிறார், ஆன்மானா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஆன்மானா எப்படி இருக்கும், கடவுள்னா எப்படி இருக்கிறார். இப்போ இந்த எல்லாம் அந்த ஆம்பு, இந்த ஆம்பு, இந்த கீபோர்டு, இந்த மைக்கு, இது எல்லாம் இந்த கரண்ட்டுனால என்ன செஞ்சிட்ருக்கு, ஏங்கிட்டு இருக்கு. இந்த கரண்ட்டை யாரால் பார்க்க முடியுதா? இந்த கரண்ட்டை பார்க்கணுன்னு போய் நேரில் கை வச்சுன்னா என்ன செய்யும், அதனுடைய சக்தி சட்டார்னு அடித்து நம்மளை என்ன செய்யும், தூக்கி தூரறி, பவர், சக்தி. இதேமாதிரி ஆன்மாங்கிறது பார்க்கக்கூடிய ஒன்றல்ல, ஒரு பவர்ஃபுல் சக்தி, ஆற்றல், மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி. அது செயல்பட்டுச்சுன்னா, அதை செயல்படுத்த ஒரு மனுஷன் ஆரம்பிச்சிட்டா
இந்த பூமியில் என்ன வேணாலும் அவனால் பண்ண முடியும். செத்தவனை எழுப்ப முடியும். காற்றை ஏசு அதட்டின மாதிரி அதட்டி என்ன செய்ய முடியும்? இந்த காற்றை என்ன செய்யும்? இப்போ இந்த காற்று அடிச்சிட்டு இருக்கு. காற்றை எல்லாரும் பார்க்குறோம். காற்று அடிக்கிறது எல்லாருக்கும் என்ன செய்யுது? மேலே வீசுறது தெரியுது. இதை யாராலும் பார்க்க முடியுதா? இந்த காற்று வாங்கி அடிச்சுன்னா நெஞ்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நெஞ்சிட்டு உட்காரோட மண்ணள்ளி நெஞ்சிட்டு போயிடும். மூஞ்சில் அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும். மரத்தை பிடிங்கி நெஞ்சிட்டு போயிடும். கீழே தள்ளிட்டு போயிடும். இந்த செட்டையே தூக்கி நெஞ்சிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய சக்தி எதுக்கு இருக்குது சொல்லுங்கள்? காற்றுக்கு இருக்கு. அடுத்து நீர், தண்ணி. தண்ணி இல்லாமல் யாராவது வாழ முடியுமா சொல்லுங்கள்? இந்த தண்ணியை பார்க்க முடியுது, குடிக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. அதனால காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், இது எல்லாம் அந்த 5 பஞ்சபூதங்களும் எதில் இருக்குன்னு சொன்னால் அந்த உடம்புல தான் இருக்கு. இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது, யூஸ் பண்ணுறது? அதனால் ப்ரேயர் என்பது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி எல்லாருமே அதான் சொல்கிறோம். ஒரு மத ரீதியாக இங்கே ஒரு சிறுவத்தை வச்சுருந்தா, இல்லை ஒரு திவ்ய நெற்கண்ண ஒரு அருண்ஷாவின் அந்த கதிர் பாத்திரத்தை வச்சுருந்தா நமக்கு பக்தி வரும். அந்த பார்த்து என்ன செய்வோம்? இப்போ நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறேன், இந்த பக்கம் எல்லோரும் நம்ம கை கூப்பி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் கை கூப்பி ஜெபம் பண்ணுறோம். ஒரு வீதியில் போய் கை கூப்பி ஜெபம் பண்ணோம்னா நமக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இதனால் இன்னைக்கு கோயில்களில் ஆரம்ப நிலை சிறுவமாக இருக்கட்டும், தீவிர இருக்கட்டும், இந்த இதாக இருக்கட்டும், ஒரு பலிபீடமாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளை தேடுவதற்கு, கடவுளை நினைப்பதற்கு ஒரு ஞாபக குறியாக இருக்கிறது. இப்போ செவக்குளம் விளக்கில், அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும். செவல்குளம் ஊர் அங்கன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. மேக்கர்ந்து வரும்போது அதில் பார்த்துருப்பாங்க செவல்குளம் அப்படின்னு என்ன செய்யுங்க. செவல்குளம் அந்த போர்டு கிடையாது. செவல்குளம் எங்கே இருக்குது? 3 கிலோமீட்டர் தள்ளி. இது மாதிரி இந்த மத ரீதியான எல்லா பீடங்கள், சுருவங்கள், மற்ற அடையாளங்கள், சிலுவை எல்லாமே நாம் கடவுளை தேடுவதற்கு, கடவுளை நினைப்பதற்கு ஞாபகம் ஊட்டுகின்ற ஒரு வழிகளாக இருக்கிறது. கைதட்டி ஆண்டவர்கள் நிச்சயம் நல்ல நன்றி சொல்லுங்கள். அதனால் எந்த கோயிலில் வேணாலும் சிறுவங்கள் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் சிறுவம் வச்சுருக்குறாங்க, சிலையை வச்சுருக்குறாங்க, சிலுவையை வச்சுருக்குறாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வச்சுருக்கிறது போகும்போது இப்போ எனக்கு நம்ம கோயில் சர்ச்சி அந்த மேலே சிலுவை இருக்கிறத பார்த்த உடனே இந்த ரோட்டில் போகிறவங்க, சிவக்குளத்தில் உள்ளவங்க, இன்னும் ஹிந்துஸ் கூட இன்னைக்கு வந்தவுடனே தலைவனை இங்கே எப்படி எழுதி போவாங்க. ஹிந்துஸு அந்த இந்த கோயில் பக்கத்தில் ஒன்றவுடனே எழுதி போவாங்க. அந்த காற்றை இது பண்ணி எழுதிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு ஞாபக ஒரு குறியாக இருக்கிறது. ஆனால் கடவுள் என்பவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆவியிலே, ஆன்மாவிலே இருக்கிறார். அதனால தான் ஆன்மா என்பது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது, சக்தி வாய்ந்தது. இந்த ஆன்மா எப்போ வெளியில் செயல்பட ஆரம்பிக்கும்னு சொன்னால், தூங்கி இந்த ஒரு சரீரம் தூங்கணும், மனம் அடங்கணும், இந்த 5 புலன்களும் அடங்கி மனம் ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் இந்த ஆன்மா என்ன செய்ய ஆரம்பிக்கும்னு சொன்னால் இந்த உடலுக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கைதட்டி விஷயங்கள் நல்ல கரண்டை கேட்கு. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கை வேலை பார்த்துட்டு கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி அப்படின்னு என்ன செய்கிறோம்? எல்லாரும் போய் என்ன செய்கிறோம்? வலியோடு அப்பா எனக்கு முடியாது, சோறு வேண்டாம் தாய், நான் படுக்க போகிறேன் அப்படின்னு போய் என்ன செய்கிறோம்னா, சாப்பிடக்கூட முடியாமல் சாப்பிட மாட்டாமல் போய் என்ன செஞ்சிருவோம். ஆனால் காலையில் எந்திக்கும் போது என்ன கிடக்கு? நல்ல ஃப்ரெஷ்ஷாக, வலி இல்லாமல், இடுப்பு வலி இல்லாமல், சோர்வு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் எழுப்பி காலையில் என்ன செய்கிறோம்னா மற்ற வேலைகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம். வீட்டு வேலைகளை, தோட்ட வேலைகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நடக்குது? இந்த ஆற்றல் எப்படி நடக்கும்னு சொன்னால், அந்த விண்ணுலக சக்தி நல்லா கவனிக்கணும். இந்த சரீரம் உறங்கும் போது, ஒரு மனிதன் உறக்க நிலையில் இருக்கும்போது, இந்த பரமாத்மாவுடைய இந்த ஆகாய மண்டலத்தினுடைய ஆற்றல் சக்தி ஒரு மனிதனுடைய உடலை என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. ஆன்மா அப்போ தான் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய சக்தியை அந்த விண்ணுலகத்தினுடைய அந்த கம்யூனிகேஷன், உறவு சக்தி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த உடலுக்கு கிடைக்கிது.
இது தூங்கும்போது நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால தான் தியானம் சொல்கிறேன். தியானம் பண்ணும்போது கண்ணை மூடி இந்த புருவ மத்தியை தூக்கி நீங்கள் தியானம் பண்ணும்போது எப்படி உறக்கத்தில் அந்த விண்ணுலகத்தினுடைய சக்தி, இந்த வானமண்டலத்துடைய சக்தி இந்த உடலுக்கு கிடைக்கிறதோ, தியானம் பண்ணும்போது அந்த உன்னத பலனை, ஆற்றலை, சக்தியை இந்த ஆவி ஆன்மா அடைந்து கொள்கிறது. நல்லா கைதிட்டு என்ன செய்யணும், கரங்களை. இன்றைக்கி நம்ம ஒரு சில ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயருக்காக அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி ப்ரேயரில் தான் உங்களை வழி நடத்த போகிறேன். இப்போ இந்த நுகவுரையோடு நிச்சயம் நான் முடிக்கிறேன். அதனால் இன்றைக்கி எல்லா மதத்தவருக்கும் சொல்கிறேன். ஹிந்து நீங்கள் திருச்செந்தூராக இருக்கலாம், ஐயப்பன் கோயிலாக இருக்கலாம், இன்னும் கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் வேளாங்கண்ணியாக இருக்கலாம், அந்தோனியார் கோயிலாக இருக்கலாம், தூத்துக்குடி மாதா கோயிலாக இருக்கலாம், இன்னும் கேரளா சார்ஜியார் கோயிலாக இருக்கலாம். எல்லாமே கோயில்கள். கோயிலுன்னு வரும்போது தான் கடவுளை நினைக்க தோணுகிறது. ஒரு சிறுவத்தை பார்க்கும்போது தான் என்ன செய்யுது, கை கூப்பிட்டு என்ன செய்யணும், கும்பிடணுங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யணும்னா உணர்ச்சி மனுஷனுக்குள்ளே எழுப்புகிறது. இது ஆரம்ப நிலை, ஆரம்ப ஸ்டேஜ். ஆனால் இந்த ஆன்மா சக்தி பெறணும்னு சொன்னால், நம்ம தனித்திருக்கக்கூடிய தனிமை போகணும்னு சொன்னால், இந்த கை கால் பலனடையணும்னு சொன்னால், ஒடிஞ்ச எலும்பு ஊறணும்னு சொன்னால், இந்த செதஞ்சு போன பிஞ்சு போன சரீரம் மறுபடியும் சதை வளர்ந்து இந்த உடல் நல்ல மேனி ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொன்னால், அந்த இறைவனுடைய சக்தி, விண்ணுலக சக்தி இந்த ஆவி ஆன்மா உடலுக்கு தேவை. கைதிக்கு எத்தனைவர் விளக்கு கைதிக்கு விஷயம். இது நடக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா இரு. கர்த்தர் உனக்காய் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாள்தோறும், துதித்து துதித்து நாள்தோறும் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதீவர், இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடாதீவர். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நேரத்தில், முடியாத நேரத்தில், எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் இப்ப என்ன பண்ணணும்னா, நீ காத்திருந்து அந்த தேவனுடைய ஆற்றல் சக்தி இந்த உடல்ல செயல்படும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, தேவ சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சிட்டைகளை எடுத்து என்ன செய்கிறார்கள். இன்னைக்கு இந்த சபைகளில் ஜபக்கூட்டங்களில் என்ன நடக்குன்னா, போவோம் 5 நிமிஷத்தில் என்ன செய்வோம், மனசில் உள்ளதை என்ன செய்வோம், சடன்னு ஆண்டவரே உங்களுக்கு கஷ்டத்தை தீரும், வலி தாங்க முடியலப்பா, அந்த வலியை என்ன செஞ்சிடும், தீர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருவோம். எந்திரிச்சு என்ன செஞ்சிருவோம், போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் காலையில் நீ 6 மணிக்கே என்ன செய்யணும், பண்ணாமல் ஆஸ்பத்திரினா காலையில் 6 மணிக்கே என்ன செய்யணும், பதியணும். டோக்கன் பதிஞ்சிட்டு 9 மணிக்கு போய் அடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக அன்றைக்கி என்ன ஆயிரும், வரிசையாக இருந்து அந்த இதெல்லாம் முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அன்னைக்கு நாள் சரியாயிடும். பேசுகிறாங்கண்ணே கையில் அடிபட்டுச்சு, எத்தனை வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தீரு, எவ்வளோ 3 வாரம். நல்லா கவனிங்க, இந்த கை அந்த உடைஞ்சது செதஞ்சதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு 3 வாரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பெட்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 3 வாரம் இருக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட நேரம் கடவுளுடைய பாதத்திலே நீ காத்திருந்து, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த சோதனை, இந்த வேதனை, இந்த இழப்பு இதோட வந்திருக்கிறோம்பா, ப்ளீஸ் ஜீசஸ், கடல் கொந்தளிக்கு சாக போகிறோம், சாகர தருவாயில் இருக்கிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவர் எழுந்து செயலாற்றுகிறது வரைக்கும் ஒரு மனுஷன் அவர் பாதத்தில் உட்கார்ந்திருந்தா, அவர் சன்னிதானத்தில் காத்திருந்தா, நிச்சயம் நம்ம உயிரை போக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும்
அதை அடக்கி அதை ஒடுக்கி நமக்கு ஒரு மெய்யான விடுதலையை தேவன் தருகிறார். கைதிக்கு அந்த மனுஷன் நல்ல கடமைக்கு. ஆனால் இதை பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மத வழிபாடுகள், இந்த மத சடங்காச்சாரங்கள் நம்மளை என்ன பண்ணிட்டு சொன்னால், போனோம் இந்து சகோதரர்கள் எடுத்துக்கோங்களேன், திருச்செந்தூருக்கு போகிறாங்கன்னா கட்டில் என்ன செய்வாங்க, தேங்காய் பழம் பத்தி வச்சு ஒரு காணிக்கை கொண்டு போய் வச்சுட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஈஸியாக கீவில் நின்று அந்த சன்னிதானத்தில் போன உடனே அதை ஐயர்கிட்ட கொடுத்து இது பண்ணிவிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அலையிறாங்க, வண்டியில் பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லைன்னா காத்திருத்தல் இல்லை, கடவுளோடு உள்ள கம்யூனிகேஷன், ஆன்மா கடவுளோடு உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யலை இல்லை. இதேமாதிரி பெண்டிகாஸ்ட் சபையில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர் நின்று ஒரு பாஸ்டர் வந்து பாட்டு பாடி எல்லாம் கையை தட்டுங்க, கும்பிடுங்க, கையை வைத்துங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு என்ன வரும். அதுக்கடையில் அவங்களுக்கு என்ன வராது. இவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு சில சிலையை வச்சு அந்த சிலைக்கு முன்னால் போய் நிப்பாட்டி கும்பிட்டு இப்படி தேங்காய் என்ன செய்யுங்க, பழத்தை இது பண்ணி காணிக்க வச்சு இவங்க என்ன பண்ணுங்க. அதேமாரி நம்ம ஆர்சி சபையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் இருக்கின்ற அந்த கதிர் பாத்திரம், அதில் அந்த கதிர் பாத்திரத்தில் அந்த அப்பத்தை உள்ளே வச்சு அந்த மாண்புயை இருந்த அனுமானத்தை இந்த பாடல் பாடும்போது தான் நமக்கு என்ன வருது, அந்த பக்தி, அந்த கை குப்பி தலை வணங்கி மோக்குப்புற விழுந்து கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் இந்த அருட்சாதனங்கள், இந்த வழிபாட்டு முறைகள். ஆனால் இதை மறந்து, இந்த நிலையை மறந்து புருவமத்தியை தூக்கி கைகளை கூப்பி தலை வணங்கி, இறைவா என்னை படைத்தவரே என்று சொல்லி எனக்கு உதவி செய்யும், குறையோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், இழந்து வந்திருக்கிறேன், காயப்பட்டு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், என் காயங்களை ஆற்ற நீர் காயப்பட்டீரையா, என்னை நலமாக்குவதற்காக நீர் தண்டனை அனுபவித்தீரையா, என்னை செல்வந்தனாக்க, என்னை குபேரனாக்க நீர் தரித்திரனா அந்த பூமியில் ஏழையா பிறந்தீரையா, இது உண்மை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ப்ளீஸ் இந்த வறுமையை போக்கியறலும், இந்த தரித்திரத்தை போக்கியறலும், நீர் போக்கும் வரைக்கும் நான் உங்களுடைய பாதத்தில் நினைச்சிருக்கிறேன். சொல்லுங்களேன். இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் கூப்பிட்டு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க, கடிக்கு நினைச்சிட்டு இருக்கோம். சோறு அரிசி அடுப்பில் ஓட்ட உடனே வெந்துடும், இறக்கவில்லை, ஏகிறது வரைக்கும் என்ன செய்யணும், தீயை போட்டு உட்காந்து எரிஞ்சணும். சொல்லுங்கள். உழுது பாத்தி எட்டி தண்ணி பாய்ச்சி நட்டாச்சு, நட்ட உடனே பயிர் தழுத்துருமா? சொல்லுங்கள். மிளகாய் செடி காய்ச்சிருமா? தக்காளி காய்க்குமா? பிரேயருக்கு மட்டும் என்ன செய்யறோம்னா காலில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு வரோம். அதுவும் கூட பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். நான் என்ன செய்ய, எனக்கு நேரம், நான் எங்கே போகிறேன், சுடுகாட்டுக்கு போகிறேன். நான் எங்கே போகிறேன்? நான் யாரையும் குற்றப்படுத்தலை, திட்டலை. நம்ம அறியாமையை, நம்முடைய மூட பழக்கத்தை மாற்றி சரியான பழக்கத்துக்கு, சரியான வழிபாட்டு முறைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அளவற்ற அருளாளன், எல்லாம் நீ கவனிச்சுக்கணும். நிகரற்ற அன்புடையோ குர்ஆன் சொல்கிறது. இறைவனிடத்தில் அருள் குமிஞ்சி கிடக்கு. ஐயா கோயிலுக்கு போகிற, உண்டியில் போய் என்ன செய்கிற, ஆயிரக்கணக்கில் என்ன செய்கிற, காணிக்கை போடுவேன். ஐயருக்கு, பூசாரிக்கு, பாஸ்டருக்கு என்ன செய்கிற, 100 ரூபாயை கொடுக்க, 1000 ரூபாயை கொடுக்க, 5000 ரூபாயை கொடுக்க. ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கேட்குறான் பசிக்கு, ஐயா ஏதாவது இருந்துச்சு, எவ்வளோ கொடுத்த? ஆ 1 ரூபா, சிலர் 10 ரூபா. தேவை உள்ளவனுக்கு 1 ரூபா, தேவையில்லாதவனுக்கு, கடவுளுக்கு பணமே தேவையில்லாத கடவுளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏழைகளுக்கு செய்வதெல்லாம் கடவுளுடைய திட்டங்கள், வழிகள் வேற மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன், கோயிலுக்கு கோபுரத்துக்கு நான் அதை செஞ்சேன், கோபுரம் கட்டுறதுக்கு நான் என்ன செஞ்சேன், 50,000 கொடுத்தேன், 1 லட்ச ரூபா கொடுத்தேன், 10 லட்ச ரூபா கொடுத்தேன். இதை கடவுள் கேட்கல. நீ கோபுரம் கட்டுங்கிறத கடவுள் சொல்லலை. கோயிலுக்கு நீ இதை பண்ணணும் என்ன செய்யலை. அவர் சொல்கிற பைபிள் சொல்லுகிறது,
ஒருத்தன் பசியாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, ஒருத்தன் ஆடை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு நினைச்சி ஆடை கொடு, ஒருத்தன் யானை கொண்டிருந்தால் அவனுக்கு மருத்துவம் கொடு. கைதிட்டுகளை நம்ம முன்னால கரைக்கிட்டு. அதனால இன்னைக்கு இந்த